முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் காய்கறிகள் நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்காக முதலமைச்சருக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் காய்கறிகள் கிடைக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் 90 பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடிகள் மற்றும் 13 நகர அங்காடிகள் மூலமாக காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கூடுதலாக 100 டன் உருளைக்கிழங்கு, 75 டன் வெங்காயம் ஆகியவற்றை வெளி மாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்து பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடிகள் மற்றும் நகரும் அங்காடிகள் மூலமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நியாய விலை கடைகளிலும் மலிவு விலையில் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு கிடைக்கும் வகையில் இன்றிலிருந்து விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. 1 கிலோ உருளைக்கிழங்கு 23 ரூபாய்க்கும் 1 கிலோ வெங்காயம் 28 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் உதவிக்கரம் நீட்டி அம்மா ஆட்சியில் மிக குறைந்த விலை பசுமை பண்ணை மூலமாகவும் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவும் மிக குறைந்த விலையில் காய்கறிகளும் வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்றவளை மார்க்கெட் விலையை விட கிலோவுக்கு 10 ரூபாய் கம்மியான ரேட்டிலும் நல்ல முறையிலே கொடுத்து வருகிறார்கள். எல்லா மக்களும் வாங்கி நல்ல முறையில் பயனடைந்து வருகிறார்கள். எங்கள் வெளியில் கடையிலே 35 ரூபா விற்கிறாங்க வெங்காயம். இங்கே வந்து 28 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மாவுக்கு மிகவும் நன்றி. இங்கே பார்த்தா வெங்காயம் விலை, வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இங்கே வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்குது, உருளைக்கிழங்கு நல்லா இருக்குது, நல்ல விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப சிறப்பான ஆட்சி அம்மா ஆட்சி. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி.